அட்லின்னு ஒருத்தர் வந்து ஒரு தற்குறி வச்சு ஒரு படம் தான் ஃபேன் பாயின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சுன்னா அடுத்த படம் சம்பளமே வாங்காமல் நடித்து கொடுக்குற 2 பேர் தான். ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இன்னொன்று அல்டிமேட் அஜித்குமார். ஓகே தல. எல்லாமே ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த கூட்டம். ஏகே 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 அல்டிமேட் அஜித்குமார். எப்படி சொல்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் ஷோ என்ன ஒரு எனர்ஜியோடு பார்த்தோமோ அதே எனர்ஜி 1% கூட குறையாமல் இப்போது நான் உள்ளே பார்த்துட்டு வரேன். ஃபஸ்ட் டைமும் இதே ஷர்ட் தான் போட்டு வந்திருப்பேன். இன்றைக்கும் அதே ஷர்ட் தான் போட்டு வரேன். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 18-19 வாட்டி கிட்ட பார்த்துட்டேன். 19 டைம்ஸ் பார்த்துட்டேன். ஸோ என்னோட மோசமாக இருக்கு. ஆமாம், நான் 30 வாட்டி பார்த்துக்கிறேன். நான் தேவி தேட்டர் தான் ஒர்க் பண்ணுறேன். எப்போ ஓனாலும் நைட் ஷோ போய் உக்காந்துருவேன் உள்ள. நான் படம் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீன் பிளாஸ்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் படமே பிளாஸ்ட்டு. அந்த 2 hours பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன்ஸை உட்காரவே கூடாதுன்னு ஆதிக்கு எழுதியிருப்பார் பொழுது. எனக்கு என்ன கேட்டிங்கனாக்கா தலையை நினச்சி அவர் கதை எழுதுன மாதிரி தெரியல, தலையோட ஃபேன்ஸை நினச்சி கதை எழுதுன மாதிரி தெரியுது. புரியல அவங்களுக்கு பிடிக்காம போட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது போதும் ஃபேன்ஸுக்கு. கண்டிப்பாக வந்து அடுத்த படம் நாங்கள் எடுக்கணும்னு சொல்கிறோம். ஏன்னா இது மற்றவங்க பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது ரிவ்யூ சொல்ல முடியும். அந்த மாதிரி கதையை ஒன்றுமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. இதுவே அது எப்படி இருக்குன்னே தெரியல. அந்த மாதிரி இருக்கு படம். முழுக்க பிளாஸ்ட்டு. இப்போ இருக்க 2025ல் எவ்வளவோ ஏஐ பண்ணுறாங்க, கிராஃபிக்ஸ் பண்ணுறாங்க, மேக்கப்பு, அப்படி இப்படி நிறையா டெக்னாலஜி இருக்குது. ஸோ இது எல்லாமே இருந்து கூட தலை வந்து ஒரு சீனை ஒரு 2 minutes என்னவோ தான் வருவார். அந்த மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ ஏகேக்கு ஏஐ தேவையில்ல. அதே தான் மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்க சொன்னோன்னே அப்படியே 2001 கரெக்டாக 2001 நினைக்கிறேன், தீனான்னு ஒரு படத்தில் எப்படி இருந்தாரோ அதே சீனை அப்படியே கிராஃபிக்ஸ் இல்லாமல் இல்லாமல் அப்படியே பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது யாருமே பண்ணலை. உடம்பை குறைச்சிருக்காரு பாருங்கள். கிட்டத்தட்ட 35 kg, 35 கிலோ 40 கிலோ கிட்ட குறைச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அது அவர் குறைக்கணும்னு அவசியமே கிடையாது. எங்கள் ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் குறைச்சிருக்காரு. அவர் ஒரு படமே எடுக்கும் போது நடிக்கும் போதும் காசுக்காக நடிக்கிறவர் கிடையாது, எங்கள் ஃபேன்ஸுக்காக நடிக்கிறவர். ஸோ ஒரு படம் நடித்து அன்றைக்கி அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, டிஸ்ட்ரிபியூட்டருக்காக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், அதெல்லாம் கவலையே கிடையாது. நமக்கு தலை முகத்தை பார்த்தா அவங்களுக்கு நஷ்டமாயிடுச்சுன்னா அடுத்த படம் சம்பளமே வாங்காமல் நடித்து கொடுக்குற 2 பேர் தான். ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இன்னொன்று அல்டிமேட் அஜித்குமார். இவங்க 2 பேர் மட்டும்தான். செய்யாமல் சொல்கிறவன் செய்வார். எவ்வளோ பேர் சின்னதாக உதவி செஞ்சு அது அவ்வளோ பெருசாக பப்ளிகைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் கிட்டத்தட்ட 500 பேருக்கு கண் ஆப்ரேஷன் தன்னோட சொந்த செலவில் பண்ணியிருக்காரு. எவ்வளோ அவங்க அம்மா பேர் மோகினின்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு இன்றைக்கும் அவ்வளோ ஒரு குழந்தை அனாதை ஆஸ்தமம் முதியோர்களுக்கு அவ்வளோ பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் வந்து எதுக்காக அவர் பண்ணுறாருன்னா தான் நல்லா இருக்கணும்னு அவர் நினச்சதே கிடையாது, தன்னை சுற்றி இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. வாழை விடு, அது அவருக்கு மட்டும்தான் செட் ஆகும். கூட இருக்கணும் நம்ம பார்த்துக்கிட்டாக்கா மேலே இருக்கவன் நம்மளை பார்த்துப்பான்னு தலை சொல்லுவார் வீரம் படத்தில். ஸோ அந்த மாதிரி தான் அவரை பேசினாலே பாருங்கள் எனக்கு உடம்புல பாருங்க புள்ள இருக்குது. அவர்கிட்ட பிடிச்சது இன்னொரு ரொம்ப பிடிச்சதுன்னா அவர் டெடிகேஷன் தான் ப்ரோ. இதே இந்த ஷூட்டிங் இப்போ குட் பேட் அகிலி இருக்குல்ல, குட் பேட் அகிலியும் விடாமுயற்சி ஒரே டைமில் தான் அவர் பண்ணிட்டு இருந்தார். அது எனக்கு ஒரே டைம் ரிலீஸ், அதே மாதிரி அந்த ஷூட்டிங் ஒரே டைம் தான் பண்ணிட்டு இருந்தார். ஒரே டைம் தான் பண்ணார். அதில் அவர் என்ன நைட் ஷூட் ஆனால் குட் பேட் அகிலியில் இருப்பாராம், பகலில் வந்து விடாமுயற்சியில் இருப்பாராம். இந்த இது வந்து யார் சொன்னாங்கன்னா எனக்கு வந்து யாரோ டேரக்டர் தான் யாரோ யூடியூப்ல பார்த்தேன். மகிழ் திருமணி அவர் தான் சொன்னார். இங்கே பார்த்தீங்கன்னா டே நைட்டு ஷூட்டிங் பண்ணுற டெடிகேஷன் தான் தலையிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. விடாமுயற்சி டைட்டிலே தலை தான். ஐயோ விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் அந்தளவுக்கு எஃபெக்ட் எதுவும் இது பண்ணலை. ஆனால் குட் பேட் அப்படி கிடையாது. உடம்பை குறைக்கணும், உடம்பை ஏற்றணும். டான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே 2099 பார்த்தீங்கன்னாக்கா ஆசை படத்தில் ஒரு டான்ஸு ஸ்டெப்பு. 2000 பார்த்தீங்கன்னாக்கா என்ன படம் 2000 பார்த்தீங்கன்னாக்கா தீனா அதே ஸ்டெப்பை அப்படியே 2025 போட்டிருக்காரு. இது யாராலையும் வந்து பண்ணவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவர் ஒவ்வொரு சீனும் இருக்கட்டும் எல்லாமே முழுக்க எங்களுக்காக ஃபேன்ஸுக்காக மட்டும்தான் எடுக்கிறாரு. அவர்கிட்ட நாங்கள் கேட்குற ஒரே ரெக்வஸ்ட் என்னென்னா, அவர் ஓட்ட வண்டி ரேஸ் போகிறார்ல, அதில் இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரே தனக்காக இல்லாமல் தன் குடும்பத்துக்காக வாழாமல் தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த மண்ணுக்காக அவர் போராடுறாரு பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து யாருக்குமே வந்து அமையாது.
படம் நடித்தோமா, பணம் சம்பாரிச்சோமா, தான் குடும்பத்தை வாழ வச்சோமான்றது வாழ்க்கை கிடையாது. அது வாழ்க்கையே கிடையாது. தன்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறது பார்த்தீங்களா. என்னோட இன்ஸ்பிரேஷன், என்னோட மோட்டிவேஷன், என்னோட எல்லாமே அல்டிமேட் அஜித் குமார். ஏகே தான் ப்ரோ. என்னோட இன்ஸ்பிரேடே தலை தான் ப்ரோ. நான் சொல்லவா, தமிழ்நாட்டுக்கு, அதாவது முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்காம நான் சாக மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இப்போ தமிழ்நாடுன்னு அந்த ஒரு பிராண்டை வச்சு கலரை ஓட்டிட்டு அந்த காரை ஓட்டிகிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ரேஸும் அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு டெடிக்கேஷன், அந்த தலைகிட்ட பிடிச்சது அதுதான் டெடிக்கேஷனு. ஏன் ஸ்டண்ட்மேன் பண்ணுமே அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். நான் பண்ணுறேன், ஏன் நானும் மனுஷன் தான், அவனை விட நான் தான் அதிகமாக சம்பளம் வாங்குறேன் சரிங்களா அப்படின்னு சொன்னால் ஆள் தலை சரிங்களா. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு தலை. அதனால தான் ஃபேன்ஸ் விட மாட்டுறாங்க, லாயலாக இருக்காங்க, அந்த அளவுக்கு லாயலாக இருக்காங்க. உண்மையிலே தலை அந்த அளவுக்கு லாயலாக இருக்க காரணமே அவரோட டெடிக்கேஷன் தான். அவர் மனுஷன், அவர் ஒரு கடவுள் மனுஷன், அந்த ஒரு இது கேட்டகரி ஹீரோவாக பார்க்க முடியல எங்களால். ஒரு கடவுள், ஒரு வேறு மாதிரி தர ஒரு ஜென்டல்மேன், அந்த மாதிரி ஒரு இதில் பார்க்க முடியுது என்ன தலை மட்டும். அதனால் ரொம்ப பிடிக்குது. ஐ லவ் யூ தலை. எங்கள் வீட்டில் உண்மையிலே தலை ஃபோட்டோ ஒட்டி வச்சுக்கிறேன். உங்களுக்கு யாருமே நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க. உண்மையிலே தலை ஃபோட்டோ ஒட்டி வச்சுக்கிறேன். ஒன்றே ஒன்று தலைக்கு மட்டும் சொல்லிக்கிறேன், பார்த்து சேஃபாக டிரைவ் ஓட்டு தலை. வாழ விட எப்பயுமே ஜாலியாக இரு தலை. அதுவும் வந்து தலை பாட்டி செலிப்ரேட் பண்ணிங்க ராக்கியில். இப்போ ரோகிணியில் வந்துட்டு 50ஆவது நாள் வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது? அதே வைப் அப்படியே இருக்குங்களா? கண்டிப்பாக ப்ரோ. அது எந்த தேட்டருக்கு போனாலும் தலையை தானே பார்க்க போகிறோம். எத்தனை அவதாரம் எடுத்தாலும் கடவுள் ஒருத்தர் தான். அந்த கடவுள் அஜித் குமார் ஒருத்தர் தான். தலை மட்டும்தான். எப்படி ப்ரோ இருந்துச்சு உங்களுக்கு? இதோட நீங்கள் எத்தனை வாட்டி பார்த்துருக்கீங்க அந்த படத்தை? இது 8வது தடவை ப்ரோ. ரோகிணிலே 3, அம்பத்தூர் ராக்கியில் ஒரு 3, திருவள்ளூரில் ஒரு தடவை பார்த்தேன், வில்லிவாக்கம் ஏஜிஎஸில் 1, மொத்தம் 8வது தடவை இது பார்க்குறது வந்து. எங்கேயாவது உங்களுக்கு வந்துட்டு மறுபடியும் ஏதாவது லாக் இருந்துச்சா, தெரிஞ்சதா? எப்படி இருக்கும் ப்ரோ? எனக்கு எந்த லாகும் இல்லை ப்ரோ. அதான் சொல்கிறேனே ப்ரோ, சில படத்தில் வந்து அங்கங்கே மாஸ் சீன்ஸ் வச்சுருப்பாங்க. இது படம் ஃபுல்லாகவே மாஸ் சீன் வச்சுருக்காங்க ப்ரோ. அப்புறம் எப்படி உங்களுக்கு லாக் ஆகும் சொல்லுங்கள்? சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து லாஜிக் இல்லை, கதையே இல்லை, ஸ்கிரிப்ட் இல்லை படத்துலன்னு சொல்கிறாங்க. நானா கேட்குறேன்னா, கேஜிஎஃப்ல நான் கதை சொல்லுங்கள் பார்க்கலாம், புஷ்பாவில் நான் கதை சொல்லுங்கள் பார்க்கலாம், மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்து அந்த படத்தை ஓன்னு தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க தமிழ்நாட்டில். அந்த படத்தில் நான் கதை சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். லாஜிக் இல்லை, கதை இல்லைன்றாங்க. சிம்பிள் ஸ்டோரிங்க. தலை வந்து ஒரு கேங்ஸ்டராக இருக்கார். தன்னோட குடும்பத்துக்காக கேங்ஸ்டர்லேருந்து விலைக்கு நார்மல் பர்சனாக லைஃப் வாழறாரு. திரும்ப தன்னோட பையனுக்காக வந்து கேங்ஸ்டராக மாறுறாரு. இதுக்கு மேலே எப்படி தெளிவாக ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து கதை பண்ண முடியும் எனக்கு புரியல. அதாவது நிறைய பேர் ஃபேன் பாய் சம்மன்னு சொல்லிட்டு படம் எடுத்தாங்க. அட்லின்னு ஒருத்தர் வந்து ஒரு தற்குறி வச்சு ஒரு படம் எடுத்தான் ஃபேன் பாய்ன்னு சொல்லிட்டு. லோகேஷ் கனகராஜ் வந்து கம்மலை வச்சு ஒரு படம் எடுத்தா போல். ஓகே, விக்ரம் ஓகே தான், ஓகே ஃபேன் பாய்ன்னு சொல்லிட்டு. கார்த்திக் சுப்ராஜ் சூப்பர் ஸ்டார் வச்சு பேட்டர்னு ஒரு படம் எடுத்தா போல். ஓகே ஃபேன் பாய்ன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. ஃபேன் பாய்ன்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு மாசான ஒரு ஓகே, அவங்க ஃபேன்ஸுக்கு அவங்க பிடிச்சிருக்கலாம், லைக் பண்ணியிருக்கலாம். ஃபேன் பாய்னா ஓகே, ஃபேன் பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு நார்மலாக ஒரு படம் எடுத்தாங்க. ஆனால் ஃபேன் பாய்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் சீன் பை சீன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் தலையை அப்படியே ரசித்து ஆதித்ய ரவிச்சந்திரன் அப்படியே செதுக்கியிருக்கா போல். இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு ஃபேன் பாய் சம்பவம், ஒரு படம் யாருமே கொடுக்க முடியாது ப்ரோ. வாய்ப்பே கிடையாது சத்தியமாக. ஏன் திரும்பவும் ஆதித்ய ரவிச்சந்திரன் நினச்சா கூட இதுமாரி ஒரு ஃபேன் பாய் சம்பவம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்டேஷன் கொடுத்துருக்காரு ப்ரோ, சொல்லியிருக்காங்க, அவர் தான் எடுக்கட்டும். ஆனால் ஒன்றுமே சொல்ல முடியாது ப்ரோ. கண்டிப்பாக இதை விட மாசாக தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஏன்னா இந்த படத்துக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி இவ்வளோ மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எக்ஸ்பெக்டையும் தாண்டி கொடுத்தாரு. ஆனால் அதனால் வந்து அடுத்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படம் பார்த்தீங்கன்னா மார்க்காண்டி நடத்தாரு. அதுக்கு முன்னாடி பகீரா, திரிசாலனா இந்த மாதிரி நடத்தாரு. மாசான படம்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே எடுத்துக்கல. அதான் சொல்கிறேன், எப்படி சொல்கிறது, ஒரு வெங்கட் பிரபாவுக்கு எப்படி ஒரு மங்காத்தாவோ அதுமாரி ஆதித்ய ரவிச்சந்திரனுக்கு இது வந்து குட் பேட் அக்லி சரிங்களா. அதேமாரி பிஜிஎம்லேயும் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு மங்காத்தானா, ஜிவி பிரகாஷுக்கு இது ஜிபியு. சத்தியமாக தேட்டரெல்லாம் அப்படியே அதர்து. சரியான பிஜிஎம் ப்ரோ. என்ன மியூசிக்ப்பா, பயங்கரமாக போட்டிருக்கா போல் மனுஷன். அர்ஜுன் தாஸெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி சொல்கிறது, என்ஆர் இருந்தால எப்படி வந்து ஒரு டாப்புக்கு வந்தார் அந்த படத்துக்கு அப்புறம் அருண் விஜய், அந்த மாதிரி அர்ஜுன் தாஸ் இந்த படத்துக்கு அப்புறம் சத்தியமாக வேறு லெவலில் போயிடுவார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அர்ஜுன் தாஸ் வேறு லெவலு. அதேமாரி சிம்ரன் மேமோட கேமியோலாம் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து தலை ரெஃபரன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். எதில் பார்த்துருக்கோம்னா மொத்தம் படத்தில் தான் பார்த்துருக்கோம் தலை ரெஃபரன்ஸு. ஆனால் தலை படத்திலே தலை ரெஃபரன்ஸ் பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, சீன் பை சீன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கல் ஒவ்வொன்றுமே
அதனால தான் எந்த இடத்துலையுமே லேக் ஆகல ப்ரோ. யார் ப்ரோ சொன்னது லேக் ஆகுதுன்னு படத்துல? எந்த இடத்துல லேக்? தற்கொலை புரியல ப்ரோ புரியல ஆன்லைன்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன் ப்ரோ. படம் ரிலீஸ் ஆகி அனில்ஸ் தான் சொல்கிறானுங்க அந்த விஜய் ஃபேன்ஸ். நான் ஓப்பனாக சொல்கிறேனே, அவனுங்க படம்லாம் பார்த்தீங்க வச்சிங்களேன், கோட்டில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ரெஃபரன்ஸு, தோனி ரெஃபரன்ஸு, கடைசியில் தலையோட ரெஃபரன்ஸு. அவன் கொடுத்த படத்துக்கு ஒரு மாதம் முன்னாடி ஃபுல்லாக அந்த கோட் டெக் டீம் கொடுக்குற இன்டர்வியூ ஃபுல்லாக தலை வச்சு தான் ப்ரொமோஷன் பண்ணி தான் படம் ப்ரொமோஷனே தலையை வச்சு தான் பண்ணி ஓப்பனிங்லாம் பார்த்தானுங்க. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் வந்து பண்ணோன்னே அவருக்கு அசிங்கமாயிடுச்சு. ரிவ்யூ கொடுக்குறவங்களாம் வந்து தலை ரெஃபரன்ஸ் மாதம் ரிவ்யூ கொடுத்தோன்னே அவருக்கு அசிங்கமாயிட்டு உடனே ஒரு அந்த பொண்ணை வச்சு நான் வந்து தோனியை கூட சொல்லியிருப்பேன் அப்படின்னு ட்ரிகர் பண்ணிச்சு. இப்போ தேட்டர்லேயே ஒருத்தன் வந்து தலை தோனின்னு சொன்னது வந்து பொண்ணு கட்டிட்டானுங்க தேட்டர்லேயே. இப்போ உள்ள நடந்தது சம்பவம், உள்ள ஒரு சம்பவம் நடந்துடாதா? எந்த அளவுக்கு தற்கூரின்னு ஒரு சின்ன சாம்பிள் சொல்லட்டுமா? கிளைமேக்ஸில் வந்து ஜீவிதா நீ யாரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்பாரு. அவங்க சொல்லுவாங்க அதுக்கு தலைன்னு சொல்லுவாங்க. அவங்க தலைன்னு சொன்னது அஜித் சார் சொல்லலையா, டோனியை சொன்னாங்களாம். அப்போ எந்த மயிருக்கு பேக்ரவுண்டில் மங்கா தப்பிச்சேன் போட்டாங்க. அப்போ எவ்வளோ தற்கூரி ஆகிறேன்னு அவனுக்கு புரியுதுங்களா? இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துருமே இது சேப்பாக் ஸ்டேடியத்தில், பாகுபலி சம்பவம் மாதிரி ஒன்று நடந்திருக்குமே. கண்டிப்பாக அப்போ யார் தலைன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. இல்லை, இவ்வளோ தற்கூரித்தனமாக இருந்துக்கிட்டு இதில் போதாத குறைக்க 2026 இவர் தான் முதலமைச்சராம். யார்? பூத்து கமிட்டிக்கு ஆள் போகிறதுக்கு ஆள் இல்லை. இந்த நாய்க்கு 234 தொகுதியில் உனக்கு வேட்பாளர் எங்கடா இருக்காங்க? லிஸ்ட்டு வெளியிட பார்க்கலாம். இவ்வளோ ட்விஸ்ட் பண்ணுற சினிமாவில் வந்து நீ இவ்வளோ அரசியல் பண்ணுற, இவ்வளோ ஒஸ்ட்டாக நடந்துக்கிறல. 234 தொகுதியில் உனக்கு வேட்பாளர் இருக்காங்களா? நிப்பாட்டத்தை நான் கேட்குறேன். உனக்கு திராணி இருந்தால் நாளைக்கு வேணாம், அடுத்த மாதம் வெளியிட்டு பார்க்கலாம். 234 தொகுதியில் இவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் வெளியிட சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் ஏங்க கட்சிக்கு பேர் தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கா போல், ஆனால் பொதுச் செயலாளர் பார்த்தா பாண்டிச்சேரி. அப்புறம் எதுக்கு தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கா சொல்லுங்கள்? நீ இவ்வளோ சினிமாவில் வந்து இவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுற, ஆனால் எங்கள் தலை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒன்று தான், வாழ விடு, எவன் காலையும் மிதித்து முன்னேறாத. சரியா? நான் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமா வந்து தெய்வமாகவும் ரசிகர்களும் வந்து வியாபாரமாகவும் பார்க்குற தமிழ் சினிமாவில் தலை ஒருத்தர் மட்டும்தான் ரசிகர்களை தெய்வமாகவும் சினிமாவை வியாபாரமாகவும் பார்க்குறாரு. இதுதான் உண்மை. ஆமாம், படமாக பாரு. ஜஸ்ட் நான் வந்து ஒரு என்டர்டெய்னரு. எனக்கு சம்பளம் தராங்க, நான் சம்பளத்துக்கு நடிக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தால் படத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பத்தை பாருங்கள், ஒப்பமா பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அரசியல் வேறு சினிமா வேறுன்னு சொல்லி தெளிவான வழியில் நடத்திட்டு இருக்காரு. இத்தனைக்கும் எங்களுக்கு கட்சி இல்லை, கொடி இல்லை, கம்பம் இல்லை, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, எந்த மயிருமே கிடையாது. எவன் பின்னாடியும் எங்களை போகல, எந்த கட்சி கொடியும் பேசவில்லை, எந்த கட்சி தலைவருக்கும் எங்களை ஜால்ராடிக்குள்ள. படம் வந்து பார்த்தோமா, படம் வந்து பார்க்குறதோட சரி, அவ்வளோதான். அவன் போயிட்டு அவன் பொழப்பு பார்க்கலாம், அவ்வளோதான். இதுதான் அஜித் சாரோட விசுவாசிக்கிறாங்க, இவ்வளோதான். செம்மையா இருந்தது. அஜித் ஃபேனுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அஜித் வந்து மொத்தத்துல பேசுங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி தலை எப்பவுமே நச்சா அவர் தான் இனிமேல். நான் அஜித் ஃபேனுங்க, எனக்கு செம்மையாக இருந்தது படம், எக்ஸலண்ட். இன்னைக்கு 50வது நாள் போயிருக்கு. இதனால ரொம்ப என்ன இது பண்ணுறேன்னா, இதே மாதிரி மேலும் அவர் இன்னும் நிறைய படம் வரணும்னு எதிர்பார்க்குறோம். சூப்பர் படம் பார்த்து நானும் விஜய்க்கே ஓட்டு போட மாட்டேன், அஜித் தான் நானும் ஓட்டு போடுவேன். 18 வயசு ஆகல பாஸ். விஜய் அஜித் படம் தரமாக இருக்குது. அவர் தலை வந்து செம வைப்பாக இருக்குது. உள்ளே நிற்க கூட இல்லை, ஃபுல்லாக டான்ஸு தான் அங்கே ஃபுல்லாக. தலை சிம்ரானாக இருக்கட்டும், சும்ராவனோட லவ் இதாக இருக்கட்டும், அந்த இடுப்பு சீனாக இருக்கட்டும், செம்மையாக இருக்குது ப்ரோ அந்த சீனு. த்ரிஷா கேரக்டராக இருக்கும், அவங்க பையன் கேரக்டராக இருக்கட்டும். சிம்ரன் வந்து வேற லெவல் ப்ரோ. அந்த ஒரு சீனுக்கே அது டாப் ஆயிடுச்சு ப்ரோ. யோகி பாபுக்கெல்லாம் ஒரு சீன் தான் சேஃப் அவுட்டு தலை, அதெல்லாம் ரெக்வெஸ்ட்டு. ஜெயிக்கிறோமோ தோய்க்கிறோமோ, ஆனால் பேச மட்டும் கொஞ்சம் அடிபடாமல் பார்த்து சேஃபாக ஓட்டு தலை. ஒரு நிமிஷமும் சாரி தலை சரி. ஏகே நியூஸ்ல ஆக்ஷனுக்கு நியூஸ் வந்தாலே அழுவா வருது எங்களுக்கு ஒரு நிமிஷம். ஆமாம், ஒரு சில ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னடா ஆச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சில நிமிஷம் அஜித் இல்லைன்னா நான்லாம் அடுத்தடுத்து தேட்டர் சைடு வருவேன்னா தெரியாது. ஒரு வைப்புக்கு அந்த ஒரு இதுக்கு அந்த மாதிரி ஆள் நான். அஜித்துனா கடவுள், அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறேன், அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு சொல்லவே தெரியல. அந்த மாதிரி ஃபீலிங் அஜித்தை பொறுத்த வரைக்கும். சாரி ஏகே நீ படம் விட்டா போதும், ஃபர்ஸ்ட் நாள் நாங்கள் வந்து நிற்போம். ஆமாம் அவ்வளோதான். வாழ வீடு. ஐ லவ் யூ தலை. எல்லாருக்கும் புடி தலை.
இந்தியன் டாம் க்ரூஸ். ஓகே தலை. எங்கள் தலை பூங்குடியக்கா வந்திருக்காங்க. வேலூர்லேருந்து வந்திருக்காங்க. எப்போவுமே அவங்க வந்து இந்த தேட்டரில் வந்து பார்க்கணும் ஒரு ஆசையாக வேலூர்லேருந்து பாருங்க. அப்புறம் பார்த்துக்கேன். அதேமாரி நம்ம தம்பி ரெட் ட்ராகன் ஷர்ட் போட்டு வந்திருக்காரு. அதேமாரி நம்ம பைக்கில் இந்த தம்பி வந்து சரவண குணா சொல்லுவாங்க. இவர் வினோத், இவர் பேர் வினோத். நாங்கள் எல்லாருமே வந்துக்கிறோம் படம் பார்க்கறதுக்காக. படம் பார்த்து முடிச்சோம் 50 நாளில். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இந்த சரவண குணான்ற தம்பி வந்து ஒரு பைக் ஒன்று வாங்கியிருக்காருங்க. இவருக்கே தெரியாது பைக் வாங்கி நம்பர் பிளேட்லாம் வாங்கி அடிச்சிட்டாரு. குரு சரியா, சரவண குரு பைக்கெலாம் வாங்கிட்டாருங்க. பைக் வாங்கி நம்ம ஏகே சார் ஃபோட்டோ பண்ணிட்டாரு. எல்லாம் ஃப்ரேம்லாம் பண்ணிட்டாரு வச்சுக்கலாம். நல்லா பூஜைலாம் போட்டு அழகாக பண்ணியிருக்காரு வச்சுங்க. ஆனால் ஒரு நம்பர் பிளேட் ஒன்று வாங்கியிருக்காரு. அவருக்கே அதில் என்ன விஷயம்னு தெரியல. இன்றைக்கி இந்த 29/5/2025 தெரிய வச்சுருக்கேன் நான் அவருக்கு. இது வாங்க கிட்ட வாங்க பிரதர். அதாவது தலையோட ஏகே சாரோட பிறந்தநாள் டேட்டு மாதம் வருஷம்லாம் தெரியல உங்களுக்கு. 1/5/1971. ஸோ இங்கே வாங்க. இதில் ஒன்றுக்குதா 1ஆம் தேதி 5ஆம் மாதம் 1971. இது இன்றைக்கி தான் இவருக்கே தெரியும். ஆனால் இவ்வளோ நம்ம வந்து அவ்வளோ அந்த வண்டிலாம் அவ்வளோ அழகாக பண்ணி நம்பர் பிளேட் வாங்கியிருக்காரு. இன்றைக்கி தான் அவருக்கே தெரியும் சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப சந்தோஷம் தம்பி. வாழ்த்துக்கள். இதுமாதிரி வண்டி வாங்கி அழகான ஒரு நம்பர் போட்டு வாங்கியிருக்கீங்க. எங்கள் தலை பூங்கடக்கா வந்திருக்காங்க. அவங்கள வாழ்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ 50th டேயில் வந்து ஹாப்பியாக பண்ணியிருக்காங்க. நம்ம தம்பி ரெட் ட்ராகன் சரியா, வினோத் இவர் வந்து பல்லாவரத்தில் இருக்கிறாரு. ரொம்ப நாங்கள் எல்லாருமே என்ன சொல்கிறதுனா அவள்தான் நம்ம விஸ்வாசம் சொல்லுவதில்லை, தலையோட விஸ்வாசம் நாங்கள்லாம் அப்படி. ஸோ ரொம்ப சந்தோஷம். 50 நாளில் வந்திருக்கோம். ஹாப்பிப்பா. அக்கா தலை பூங்கடக்கா வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.